அமீர் கப் ஃபைனல் பார்க்குறதுக்காக நான் இப்போ கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஸோ மெட்ரோ மூலம் தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். ஸோ அமீர் கப் 2025 ஆண்டுக்கான அல் ரயான் மற்றும் அல் கராஃபாக்கு இடையிலான ஃபைனல் போட்டியை தான் பார்க்குறதுக்காக இப்போ போய் கொண்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அமீர் கப்பை நேரடியாக பார்க்க போகிறேன். ஸோ வாங்க என் அனுபவத்தை உங்களோட கலந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே தான் அந்த அமீர் கப் ஃபைனல் நடக்க இருக்கு. ஸோ அங்கே தான் போக இருக்கு. ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அங்கே போய் என்ன மாதிரி அனுபவம் பண்ணுறது உங்களுக்கு காட்டிருக்கிறேன். ஸோ இது கத்தார்லேயே இருக்கிற மெயினான ஸ்டேடியம் உண்டு, கலிஃபா ஸ்டேடியம் இன்டர்நேஷ்னல். ஸோ அதிகமானவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதுக்குள்ளான இப்போ போகிறோம். பெஸ்ட் அனுபவம் விவசாயம் இருக்கு, வாங்க பார்ப்போம். போனோடனே செக்யூரிட்டி செக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான பாதுகாப்போடு தான் இங்கே எல்லா மேட்சும் நடக்கிறது. ஸோ ஷேக் தமீம் சம்டைம் அங்கே வந்துருப்பார், பிரசிடென்ட் மன்னர். ஸோ அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் கூடுதலான பாதுகாப்பு இங்கே இருக்கு. ஸோ இப்போ உள்ள நிலைய இருக்கோம். டிக்கெட்டை காட்டினா உள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப் மூலம் அங்கே போய் பார்ப்போம். செக்யூரிட்டி செக் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி செக் முடிஞ்சது இப்படி தான் கிரவுண்ட்ஸுக்கு போக எல்லோரும் தருவாங்க. செக்யூரிட்டி செக் முடிஞ்சது பிறகு நான் உங்களோட இணைகிறேன். ஒரு மாதிரியாக ரொம்ப சிரமத்துக்கும் மத்தியில் மேட்ச் பார்க்க உள்ளே வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே வரணும் இங்கே. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ ஓடி போகிறோம். வளைஞ்சு 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 மேலே போய் நான் தான். ஸோ வாங்க மேட்ச் பார்க்க போறதுக்கு வேலைப்படுகால நேரம் சென்றுட்டு. ஸோ இப்போ நாங்கள் ஓட வேண்டி இருக்கு. லெப்ட்லேயே வந்திருக்கலாவா? ஒரு மாதிரியா மேலே வந்தாச்சு. ரொம்ப முடியல. ஹாஃப் டைம் முடிஞ்சா மட்டும் கள்ளிப்பட்டோம். நம்மளோட நம்பர் என்ன? மங்களம் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குமோ தெரியல. பட் விறுவிறுப்பான முறையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபுட்பால் மேட்சை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துலேருந்து பார்க்குறேன். ஸோ இது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக நாங்கள் இந்த மேட்சுக்கு வரையலாது. ஸோ
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி நேரம் ஹாஃப் டைமுக்கு இப்போ வந்திருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. നമ്മുടെ സ്കൂളാണ്. ஃபர்ஸ்ட் டைம் கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை ஒரு மேட்சை இன்டர்நேஷ்னல் மேட்சை பார்க்குறேன்றன்னு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட். ஸோ இது சரியான உயரம் என்ன?
போட்டியில் அல் கராஃபா அணியினர் ஃபைனலில் வின் பண்ணியிருந்தாங்க. 2-1 என்ற கணக்கில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியாளர்களுக்கான பரிசினை வெற்றி கிண்ணத்தினை கத்தார் ஷேக் மன்னர் வழங்கியிருந்தேன். ஸோ அவரை தூரத்தில் இருந்திருந்தாலும் பார்க்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த மேட்ச் எங்களுக்கு பார்க்க கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பார்க்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த நண்பருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த காணொலியூடாக சொல்கிறேன். ஏனெண்டா அவர் இல்லாட்டி இந்த டிக்கெட் எனக்கு கிடைச்சிருக்காது, இந்த அனுபவமும் எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இன்னும் நிறைய போட்டிகள் நடக்கிறதுக்கு கத்தாரில் இருக்கிறவங்க மிஸ் பண்ண வேணாம். தொடர்ந்து எதுவும் போட்டிகள் இருந்தால் இப்படியான போட்டிகளுக்கு போய் பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது அப்போ தெரியும். காணொலியூடாக பார்க்குறத விட நேரில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பிறகு ஒரு லைட் ஷோ மாதிரி ஒன்று செய்திருந்தவங்க அதில் வெற்றி கிண்ணத்தை கீழ் நோக்கி வந்து அவங்க குரூப்பாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த சைட்லாம் அடிக்குதுங்களா? ஒரு சைட் தான் அடிக்குது. ஒய்க்கு எடிட்டிங் நீரானല്ലോ எரியுது. ஒரு சைட் தான் நடக்குது. கையில் வடிக்க போய் வாரு. வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அல் கராஃபா அணியினர். கிட்டத்தட்ட நான் 9வது ஃப்ளோரில் நிற்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்குது. மறக்க முடியாத முதல் அனுபவமே செம்மையாக இருக்குது. ஸோ கத்தாரில் இருக்கிறவங்க எதுவும் மேட்ச் இருந்துச்சுன்னா கட்டாயம் வாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப மறக்க முடியாத அனுபவத்தை தந்தது. ஸோ எங்களோட மிஸ்டர் மேட்டி தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்காக தொடர்ந்து கத்தாரில் இருந்து புது புது காணொலிகளூடாக உங்களோட இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன். நன்றி.